சிறிலிய வங்கிக் கணக்கை ஆரம்பித்து பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின கூட்டம் கொழும்பு திம்பிரிகஸ்ஜாய பிஆர்சி மைதானத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதன்போது கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே மைத்ரி பிலே மேய்ரலிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேதின கூட்டம் கொழும்பு ஹட்பார்க் மைதானத்தில் நடைபெற்றது. அது எமது கொழும்பு மாவட்ட கட்சியின் கூட்டத்தை நடத்தக்கூட அருகதையற்ற ஒரு மைதானமாகும். அவ்வாறான ஒரு மைதானத்திலேயே மைத்ரியின் மேதின கூட்டம் நடைபெற்றுள்ளது. மஹிந்தவுடன் எழுந்து நிற்போம் என துணிப்பொருள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த ஆதரவாளர்களின் கூட்டம் இடம்பெற்றுள்ளது. மஹிந்தவும் விழுந்து அவரது ஆதரவாளர்களும் விழுந்து எழுந்து நிற்கும் ஊன்றுகோலை தேடுவோரின் கூட்டமாக அமைந்துள்ளது. ஆனால் பிஆர்சி மைதானத்தில் இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டமானது சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் என அனைத்து இன மக்களையும் அனைத்து வர்க்க தொழிலாளர்களையும் இணைத்துக் கொண்டு பொதுமக்களை பிரதிநிதிப்படுத்தி முன்னெடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மே தினத்தின் போது மஹிந்த ஆட்சியின் ஊழல்கள் மற்றும் அடாவடித்தனங்கள் பற்றி மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்தினோம். இந்த ஆண்டு மே தினத்தில் மஹிந்த ஆட்சியை கவிழ்த்து மஹிந்தவை இல்லாதொழித்துள்ளோம். அது மட்டுமின்றி முன்னைய அரசாங்கத்தின் ஆட்சியில் பொதுமக்களின் பணத்தை சூறையாடிய அனைவருக்கும் தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ඒ සඳහා මැදිහත් වුණාට දඬුවම් ලබා දෙන්නත් කල යුතුයි. කරන්න ඕන දෙක මහින්ද රාජපක්ෂ මහත්තයා අර යුද්ධ දිනාගත්තු කාලේ ජනතාව කොහොම කල්පනා කරේ? கடந்த யுத்த வெற்றியின் பின்னர் 30 ஆண்டுகால யுத்தத்திற்கு தீர்வு கண்ட மஹிந்தவை அசைக்க முடியாது. அவர் இனி தொடர்ந்து 25 வருடங்களுக்கு ஆட்சியில் இருப்பார் என சிலர் ஆணவத்தில் கோஷம் எழுப்பி வந்தனர். ஆனால் சிம்மாசனத்திலிருந்து இறங்க மாட்டேன் என அடம்பிடித்த மஹிந்தவை நாம் அந்த சிம்மாசனத்திலிருந்து இறக்கியுள்ளோம். மஹிந்தவை சிம்மாசனத்திலிருந்து இறக்க முயன்று முன்னின்று உழைத்தவர்கள் நாம் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அந்த வெற்றி பூரணமில்லை. அவரை ஆட்சியிலிருந்து விளக்கும் போது 100 நாள் ஆட்சி உருவானது. இது தனியாக தனியும் சாதிக்க முடியாத ஆட்சி. ஜனாதிபதி முறை இல்லாதொழிப்பது குறித்து அவர்களது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாத தடுமாறினர். எமதும் சிவில் அமைப்பினதும் ஆதரவு கிடைக்காவிடின் அதுவும் தோல்வியடைந்திருக்கும். இக்கூட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரனும் சிறப்புரை ஆற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் எடுத்தால் சுன்னாகம் பிரதேசத்தில் மக்களுக்கு குடிப்பதற்கு இருக்கின்ற தண்ணீர் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கின்ற தனியார் மின் நிலையங்கள் ஊடாக அந்த தண்ணீர் இன்று அசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல, இன்று யாழ் தீபகத்தில் இருக்கின்ற முழு மக்களுமே தாங்களது குடிப்பதற்கு இருக்கின்ற தண்ணீருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் அந்த ஆபத்தில் இருந்து அந்த மக்களை மீட்க வேண்டும். அதற்காக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றார். நேற்று முதல் நாள் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வேலையில்லா பட்டதாரிகள், வேலையில்லா இளைஞர்கள் ரோட்டுக்கு இறங்கி, வீதிக்கு இறங்கி தாங்களுக்கு தொழிலை தா என்கின்ற கேள்வி அல்லது அவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கின்ற மக்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் காணாமல் போனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது கடத்தப்பட்டவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீள் குடியேற்றத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கு இருக்கின்ற மக்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அனைவரும், யாழில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் கடன்காரனாக மாற்றப்பட்டிருக்கின்ற பரிதாபகரமான நிலை. வன்னியில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலிருந்து, அதே போன்று முல்லைத்தீவில் இருந்து, முள்ளிய வலையில் இருந்து சகல பிரதேசங்களில் வாழுகின்ற மக்கள், இளைஞர்கள், யுவதிகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கிராமங்களும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றதே தவிர, A9 ரோட்டுக்கு தார் போட்டு இருக்கின்றதே தவிர, அதுக்கு காப்பட் போடப்பட்டிருக்கின்றதே தவிர,
அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கோப்பாய் பிரதேசத்திற்கு சொந்தமாக இருக்கின்ற வாதரை வத்தையில் வாழ்கின்ற மக்களது பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. அங்கு இருக்கின்ற விளையாடுகின்ற அங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விளையாட்டு திறனை கூட பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அங்கு இருக்கின்ற வீடுகளுக்கு உறுதியை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. மணியம் தோட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உறுதியை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனால் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அம்பாசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையகத்தில் நுவரலியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து மக்களும் இன்று தாங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு நிலைமை, அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம், அவ்வாறான ஒரு நிர்பந்தம் என்று ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறான நிர்பந்தத்தின் கீழ் விசேடமாக மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் கூறுகின்றோம், முழு நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஒடுக்கப்பட்டு ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது அந்த குரலுக்கு உயிர் கொடுப்பவர்கள் வேறு யாருமல்ல, மக்கள் விடுதலை முன்னணியாகும். அதனால் இன்று மக்களின் குரலாக ஒலிப்பவர்கள் வேறு யாருமல்ல, மக்கள் விடுதலை முன்னணியாகும். மக்களது பிரச்சனைகளை இன்று வீதியில் இறங்கி சொல்பவர் வேறு யாருமல்ல, மக்கள் விடுதலை முன்னணியாகும். மக்களது பிரச்சனைகளை இன்று பாராளுமன்றத்தில் பேசுவோர் வேறு யாருமல்ல, மக்கள் விடுதலை முன்னணியாகும். மாகாண சபையில், பிரதேச சபையில், நகர சபையில், சகல இடங்களிலும் மக்களின் குரலாக ஒலிப்போர் வேறு யாருமல்ல, மக்கள் விடுதலை முன்னணியாகும்.